பாஸ், உங்க ரிச்சார்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன, இது யாருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒன் ஃபைனல் கொஸ்டின், இதுல இருந்து என்னால என்ன கத்துக்க முடியும்? சூப்பரான கொஸ்டின். நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா இதை நான் சொல்லிடுறேன். கோல்டு, டைமண்ட், சில்வர், இது மூணுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரியலையே பாஸ். வேல்யூ. கரெக்ட். ஓகே, ஸோ கோல்டோட பிரைஸ் இப்போ ஹைக் ஆயிட்டு இருக்கு. சில்வர் பாத்தீங்கன்னா கோல்டோட கீழே, அப்புறம் டைமண்ட் பாத்தீங்கன்னா கோல்டோட மேல இருக்கு. மூணுக்குமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு. இதுக்கே நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருளுக்கே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட கேரக்டருக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறீங்களா என்ன? கண்டிப்பா இருக்கு பாஸ். எஸ், கண்டிப்பா இருக்கு. ஸோ நம்ம படத்தை எடுத்துக்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோயின், வில்லன், சைட் கேரக்டர்ஸ் நிறைய இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேரக்டருக்கு வேல்யூ இருக்கு. ஓகே, அதை நம்ம எப்படி ஷோகேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சேனல்ல கத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃபையும் டிசைட் பண்ணுது. நம்ம ஆக்ஷன்ஸ், நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்றது எல்லாமே டிசைட் பண்ணுது. ஸோ அந்த கேரக்டரை நம்ம எப்படி கோல்டை பார்த்து வாங்குவோமோ அந்த மாதிரி நம்ம கேரக்டரையும் பார்த்து நம்ம ஷோகேஸ் பண்ணாதான் நம்மளால லைஃப்ல ஒரு நல்ல பர்சனா, பெட்டர் பர்சனா ஆக முடியும். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ஆனாதான் நம்மளுக்கு வேல்யூமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல கூடும். மற்றவங்க கிட்டயும் நல்ல ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் டீப்பா இந்த இதில் பார்க்க போறோம், ஃபோரம்ல பார்க்க போறோம். ஸோ அன்டில் தென் ஸ்டே கனெக்டட்.